ஊபியில் சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர்களின் பட்டியல் அறிவித்து அகிலேஷ் யாதவின் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரன், விவரங்கள் என்ன? பத்மநாபன், இந்தியா கூட்டணி கட்சியினுடைய முக்கிய கட்சிகள் ஒன்றாக உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தலைமையிலான அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே இந்தியாவிலேயே அதிக எம்பிக்கள், லோக்சபா மக்களவை தொகுதிகள் நிறைந்த மாநிலமாகவும் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. அங்கு மட்டும் 80 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இந்தியா கூட்டணியில் இருக்கிற இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியின் முக்கிய கட்சியான அகிலேஷ் யாதவ் ஒரு தன்னிச்சையான முடிவை எடுத்து நேற்று அறிவித்திருக்கிறார். சமாஜ்வாதி கட்சியினுடைய 14 வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அவருடைய மனைவி செந்தில் மெயின்புரி தொகுதியிலே போட்டியிடுவார். உள்ளிட்ட 16 தொகுதிகளை அறிவித்திருக்கிறார். மொத்தம் உள்ள 80 தொகுதிகளிலே சமாஜ்வாதி 60 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும், காங்கிரஸ் கட்சிக்கு 11 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும், ஆர்எல்டி கட்சிக்கு ஏற்கனவே 7 இடங்களை ஒதுக்கி அகிலேஷ் யாதவ் அறிவித்திருந்தால் மற்ற கட்சிகளுக்கு 1-2 இடங்கள் என்று முடிவெடுத்திருக்கிறதாக சொல்கிறார்கள். இந்தியா கூட்டணிக்குள் நேற்று அறிவித்திருக்கிற அந்த 16 இடங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் விரும்பும் இடங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சி அவினாஷ் பாண்டே தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது 16 வேட்பாளர்களை முதற்கட்டமாக அகிலேஷ் யாதவ் அறிவித்து ஒரு தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறார். கூட்டணி தர்மத்தை அவர் பின்பற்றவில்லை. அதே நேரத்தில் யாரோடு கூட்டணி வைத்தாலும் காங்கிரஸ் அந்த கூட்டணி தர்மத்தை பின்பற்றுகிறது. காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளுக்கும் சேர்த்து 16 வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். அதை குறித்து காங்கிரஸ் கட்சியோடு எந்த ஆலோசனையும் அவர்கள் நடத்தவில்லை. காங்கிரஸ் கட்சியிடம் ஆலோசனையும் அவர்கள் கேட்கவில்லை. தன்னிச்சையாக அகிலேஷ் யாதவ் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். சில நேரத்திலே அவர் கூட்டணி தர்மத்தை அவர் பின்பற்றவில்லை என்றாலும் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று உத்தரப்பிரதேசனுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அவினாஷ் பாண்டே இந்தியா கூட்டணியிலே இருந்தாலும் கூட மேற்கு வங்கத்தில் மட்டும் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியும் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் கூட பஞ்சாபிலே ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என்று பகவான் மான் சிங் பஞ்சாபுடைய முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் மிக முக்கிய கட்சியாக இருக்கிற சமாஜ்வாதி அங்கு தனித்து, அதாவது அவர்களுடைய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரசுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். அந்த இடம் போதாது என்று 10 to 12 இடங்கள் தான் கொடுப்போம் என்று சமாஜ்வாதி சொல்கிறது. 20 இடங்களாவது வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிற சூழலில் பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே தன்னிச்சையாக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார். அது கூட்டணி தர்மத்தை மீறிய செயல் என்று காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளரும் விமர்சித்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சற்றக்குறைய 4-5 மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே, தொகுதி பங்கீட்டுக்கு முன்பாகவே பிரச்சனைகள் எழுந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு பீகாரிலே முக்கிய இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்தவர்கள் ஒரு தலைவராக இருந்த நிதிஷ்குமார் வெளியேறிய சூழலிலே தற்போது உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவுடன் முரண்பாடு தொடங்கி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.